ஆண்டுடைய வார்த்தைகளை இந்த கால வேளையில நாம் செய்தியாய் கேட்போம். சங்கீத புஸ்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யாவருக்கும் மிகவும் நெருக்கமான சங்கீதம் 34ஆம் சங்கீதம். அதுல முதல் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனத்தின்படி தாவீது சொல்றாரு, நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில இருக்கும். அப்படின்னா ரெண்டு விதங்கள்ல வாசிக்கிறோம். எந்த காலமானாலும் சரி, எந்த நேரமானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயில எப்போதும் இருக்கும்னு சொல்றாரு. எல்லா நேரங்கள்லையும் துதி அப்படி இருக்க முடியுமான்னா பலருக்கு அது சாத்தியம் இல்லை. தாவீதுக்கு அது சாத்தியம். இந்த சங்கீதத்தை எழுதும் போது 31ஆம் சங்கீதத்தின் மேல் பகுதியை நீங்கள் 34ஆம் சங்கீதத்தின் மேல் பகுதியில் இருக்கு, நீங்க படிக்கலாம், அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்குறாங்க. தாவீது இந்த சங்கீதத்தை எப்போது எழுதுகிறான் அப்படின்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அப்படின்னு அதுல இருக்கு. அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த சங்கீதத்தோடு அதனுடைய பேக்ரவுண்டை சேர்த்து படித்தால் நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு ஒரு வசனத்தினுடைய ஆழம் அந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை படிக்கும்போது அதனுடைய வலிமை அதிகமாகிறது. இந்த சங்கீதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அது எந்த இடத்துல தாவீது இந்த சங்கீதத்தை பாடுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து நாம் இந்த வசனங்களை படிக்க முடியும். நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன கவனிங்க, நீங்க பைபிள் இப்ப பார்க்க வேண்டாம். தாவீது சவுலுடைய வீட்டில இருக்கிறான், அரண்மனையில சவுலுக்கு துணையாக இருக்கிறான். ஆனால் தாவீது வளர்ச்சியை சவுல் பார்க்கும்போது தாவீதின் மேல் அதிக பொறாமை கொள்ளுகிறான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தாவீதோட. சவுலுக்கு பயங்கரமான கோபமும் எரிச்சலும் தாவீதின் மேல இருந்தது. எனவே தாவீதை கொல்லுவதற்கு திட்டமிடுகிறான். குறிப்பாக தாவீது கோலியாத்தை கொன்ற நாள் முதலே சவுலுக்கு காய்மகாரம் ஆயிட்டான். காரணம், அன்றைக்கு அநேக பெண்கள் தாவீதை உயர்த்தி பாடினார்கள். சவுல் கொன்றது 1000 தான், தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு அவனை உயர்த்தினார்கள். தாவீதை மட்டும் சொல்லி இருந்தால் பெரிதாக தெரிந்திருக்காது. ஆனா சவுலோடு தாவீதை ஒப்பிட்டு பேசியது சவுலுக்கு ரொம்ப அவமானமாக ஆகிவிட்டது. எனவே தாவீதை எப்படி ஆகிலும் கொல்லணும்னு சொல்லி சவுல் நினைக்கிறான். 2 முறை ஈட்டியால் அவனை குத்தின போது, எரிந்த போது அந்த அரண்மனையிலேயே அவன் விலகி தப்பித்தான் தாவீது. ஒரு காலகட்டத்துல தாவீது இனி பிழைக்க முடியாதுன்ற இடம் வரும்போது யோனத்தானை கூப்பிட்டு தாவீது சொல்றான், நான் இனி இருந்தா அவங்க அப்பா என்னை கொன்றுவாரு, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். அவன் இப்பொழுது தனி நபராக அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். அவனுக்கு துணை யாரும் இல்லை. எங்கே போவதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. நம்ம எல்லாருக்குமே எங்க போகணும்னு தெரியும். ஆராதனை முடிஞ்ச உடனே எங்க போறீங்க, எங்க போறேன்னு தெரியலன்னு யாரும் சொல்ல மாட்டோம். நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நமக்குன்னு ஒரு அடைக்கலம் இருக்கு. ஆனா தாவீது இப்போ எங்க போறதுன்னு அவனுக்கு தெரியல. காரணம், எங்க போனாலும் சவுலுக்கு தெரியும். சவுலுடைய நாலேஜ் இல்லாம அவன் எங்கேயும் போக முடியாது. காரணம், அவன் எங்க இருந்தாலும் இவனுக்கு யாராவது ஒருத்தர் சவுலுக்கு தகவல் சொல்லிடுறாங்க, தாவீது இங்கதான் இருக்கிறாருன்னு. ஆனா அந்த இடத்துல தாவீது ஆட்களை அனுப்பி கொல்லுவதற்கு திட்டமிடுகிறார். மிகவும் அவமானமும் கூட, மனவேதனையும் கூட, மனம் உடைஞ்சு அழுத நிலைமையில புறப்பட்டு போகிறான். மிக உடைந்து போன ஒரு மனிதன் தாவீது. இப்போ என்ன செய்யணும் அவனுக்கு தெரியல. தன்னுடைய அப்பா வீட்டுக்கோ அல்லது சொந்த வீட்டுக்கு கூட அவனால் போக இயலாது. எனவேதான் எங்க போன்னு தெரியாம அவசரத்துக்காக பெலிஸ்தியருடைய நாடாகிய காத் நாடு, அதாவது பெலிஸ்தருடைய தேசத்திற்கு அவன் போகிறான். ஆஹித் அப்படின்னு சொல்லி பைபிள்ல முன்னாடி இங்க சொல்லியிருக்கு, இங்க அபிமெலேக்குன்னு சொல்லியிருக்கு.
2 பேர்களும் ஒரே பேர் தான் என்று சொல்ல. அபிமெலேக்ன்றது அந்த ராஜாவினுடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அதாவது பார்வோன் அப்படின்ற மாதிரி அந்த பெலிஸ்தருடைய தேசத்திற்கு அபிமெலேக் என்ற வார்த்தை பொதுவான வார்த்தைன்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆகீத் அப்படின்றவனுடைய வீட்டுக்கு அந்த தேசத்திற்கு தாவீது போகிறான். அப்படி போகும்போது அங்கே தப்பிக்க போன போது அவனை அங்கே பிடித்து விட்டார்கள். அந்த ராஜாவினிடத்திலே அவனை கொண்டு போய் இந்த தேசத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள் வேலைக்காரர்கள், அந்த போர் வீரர்கள். தாவீது இப்பொழுது எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கலாம்னு நினைச்சா கைது செய்து கொண்டு போய் அரண்மனையில ராஜாவுக்கு முன்னாடி அவனை நிறுத்திட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. தாவீது இப்பதான் நினைச்சு பார்க்கிறான், ஸ்தோத்திரம், யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து வாழ நினைத்தவன் எல்லாருக்கும் முன்பாக ராஜாவு முன்னாடி நிற்கிறான். இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அரண்மனையில் இருந்த ஒருவனை தான் அவன் கொலை செய்தான், காத் பட்டணத்தாகிய கோலியாத். இப்பொழுது ஆகீத் ராஜாவாக இருக்கிறான். பெலிஸ்தருடைய தலைவனாகிய கோலியாத்தை கொன்ற இந்த தாவீது இப்பொழுது அதே ஊர்ல நிற்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்மளை என்ன செய்ய போறாங்க, கோலியாத்துக்காக நம்மை பழி வாங்க போகிறார்கள் அப்படின்ற தெரிஞ்ச உடனே தாவீது ஒன்ன செய்யறான். திடீர்னு யோசனை பண்ணி ஒரு பைத்தியக்காரனை போல அவன் தன் முகத்தை வைத்து கொண்டு அங்கே சுவரை கீறி கொண்டு அவனுடைய வாயில நுரைத்தழுகிறது போல ஒரு பைத்தியக்காரன் என்ன செய்வானோ அப்படியே அவன் செய்கிறான். பாருங்கள், அந்த இடத்துல தேவன் அவனை காப்பாற்றுகிறார். ராஜா சொல்கிறான், இந்த தேசத்துல பைத்தியக்காரர்கள் இல்லை என்றால் இவனை அழைத்து கொண்டு வந்தீர்கள், அவனை துரத்தி விடுங்கள் என்று அவன் துரத்தி விடப்படுகிறான். இப்பொழுது தப்பித்து பிழைத்தோம் என்று அவன் போகிறான். அவன் போய் ஸ்தோத்திரம் அதுல்லாம் அப்படின்ற ஒரு கெபிக்கு போகிறான். அவனுடைய இதை கேள்விப்பட்டு அவனுடைய சகோதரர் எல்லாம் அவனை தேடி வருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் அந்த ஆகீத் ராஜாவால் துரத்தி விடப்படும் போதுதான் இந்த சங்கீதத்தை பாடுகிறான். மிகவும் நெருக்கம், உயிர் பயம், பிழைப்பேனா சாவேனா என்ற இடம். அப்பதான் யோனத்தான்ட்ட சொல்லிட்டு வர்றான், எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. தாவீதுக்கு நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, எப்படின்னு ஒரு நாள் சவுல் என்னை கொன்று போடுவான் அப்படின்ற ஒரு கவலையும் பயமும் அழுகையும் கண்ணீருமாக நிறைந்து வரும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை பாடுறான். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதையும் என் வாயில் இருக்கும். கஷ்டமான காலகட்டங்கள்ல, கண்ணீரின் காலகட்டங்கள்ல புலம்பத்தான் தோணும், ஆனால் கர்த்தரை துதிக்க தோணுமா அப்படின்னா தாவீது அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சொல்றாரு. ஆமா, துதிக்க முடியும், நான் அவரை துதிப்பேன்னு சொல்றாரு. நான் கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எனக்கு எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த காலையில நான் உங்களோடு பேச விரும்புகிற முக்கியமான ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல போனா நன்றி உணர்வு. ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி உணர்வு. நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. தேவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல காரணம் பல நேரம் நமக்கு வெளிப்படையாக தெரியாது. ஆனாலும் அதனாலதான் நான் சொல்றேன், எப்போது நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்கான காரணம் அப்படின்னா, நான் நன்றி சொல்வதற்கான காரணங்களை தேடிக்கொண்டே இருந்தால் எனக்கு காரணம் சில நேரம் தெரியாது. காரணம் என்னவென்றால், தேவன் நன்மைக்காகத்தான் செய்கிறாரானா எனக்கு என்ன செய்யாது தெரியாது. அவர் இதை நன்மைக்கு தான் செய்கிறாருன்னு எனக்கு பின்னாடி தான் தெரியும். அதனால எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிடுறேன். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கான காரணம் ஒன்னே ஒன்று என்னன்னா, என் தேவன் எனக்கு எதை செய்தாலும் தீமையாக செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் எப்பவுமே அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு அலையில சொல்ல முடியுமா? அலையிலையா கூட கர்த்தருக்கு நன்றி சொல்றது தான். நம்முடைய தேசத்துல நன்றி சொல்றதுன்றது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. மனிதர்கள் பொதுவாகவே நன்றி உணர்வு என்பது மிக மிக குறைவுதான். எல்லாரும் நன்றியற்றவர்கள் என்று சொல்லிவிட முடியாது, ஆனா நன்றி உணர்வு உள்ளவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த நாளில, இந்த மாதம் கடைசி நாளில் நிற்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாள் 31ஆம் தேதி நிற்பதால் இந்த மாதத்திற்காகவும் நான் நன்றி சொல்ல வேண்டும், 8 மாதங்களுக்காகவும் நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் பிறந்து இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் நடத்தினதுக்காகவும் நன்றி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, பல நேரங்களில் நான் நினைத்து பார்ப்பதுண்டு. என்னுடைய வாழ்க்கையை, நான் சிறு வயதில் வாழ்ந்ததையும்,
என்னுடைய இளம் பிராய வாழ்க்கையிலையும், அதற்கு பிறகு வாலிபனான பிறகும் சரி, திருமணமான பிறகும் சரி, ஊழியத்திலும் சரி, நடந்து வந்த பாதைகளில் தேவன் எனக்கு செய்ததை நான் சில நேரங்களில் நினைத்து பார்க்கும் போது நான் அழுதிருக்கிறேன். தேவன் மிக நல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க, அவர் நல்லவர். சத்தமா சொல்லுங்களேன். அவ்வளவுதான் சத்தமா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மிகவும் நல்லவருங்க, மிகவும் நல்லவர். நமக்கு ஒரு பகுதி மட்டும்தான் பட்ட வெளிச்சமாக தெரியும், ஆனால் இன்னொரு பகுதி நமக்கு தெரிவதில்லை. ஆனால் தேவன் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த பகுதியையும் கூட நாம் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பிரச்சனைகளை மட்டும்தான் நான் பார்க்கிறோம், ஆனால் பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருந்து தேவன் நமக்கு செய்த உதவிகளை பல நேரம் மறந்து விடுகிறோம். கண்ணீர் வெளிப்படையாக தெரிகிறது, அழுகை வெளிப்படையாக தெரிகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களும் அதிர்ச்சியான சம்பவங்களும் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் சில நேரங்களில் தேவன் நமக்கு நன்மைக்காக சில சம்பவங்களை அனுமதிக்கிறார். சில நேரங்களில் தேவன் நன்மைக்காக நம்முடைய வாழ்விலே சில விஷயங்களை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக சில சம்பவங்களை அனுமதிக்கிறார். அந்த வேதனையின் நடுவிலும் கூட தேவன் நம்மை அரவணைத்ததும், அவர் ஆறுதல் கொடுத்ததும், அதிலிருந்து மீண்டு வர செய்த தேவனுடைய அந்த வல்லமையை நாம் பெரும்பாலும் நினைத்து பார்ப்பதே இல்லை. பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் பிரச்சனைகள் தேவன் கொடுத்த ஆறுதலையும் சேர்த்தே நினையுங்கள். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நான் சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 71:6 படிக்கும்போது, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் சொல்றார். சங்கீதம் 71:6 தான் நான் படிக்கிறேன். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்றாரு, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். தாவீது சொல்ற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப பல சங்கீதங்கள்ல வருகிறது. நான் கர்த்தரை எப்பொழுதும் துதிப்பேன். அல்லேலூயா. இந்த செய்திக்கு பிறகாவது எல்லாருடைய வாயிலும் அவ்வப்போது ஸ்தோத்திரமும் துதியும் வந்து கொண்டே இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் போகும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அந்த பக்கம் போகும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹாலுக்கு வரும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க, படுக்க போகும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா நேரங்களிலும் நம்முடைய வாயில் இருந்து ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கட்டும். நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதாவது பெரும்பொழுதுதான் நன்றி சொல்ல வேண்டும் என்று உலகம் சொல்லி கொடுக்கிறது. அப்படித்தானா? வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு தேங்க்ஸ் சொல்லுமா அப்படின்னு சொன்னோம்னா எப்போ சொல்ல கொடுப்போம்? அங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, ஆன்டிக்கு ஸ்தோத்திரம், சாரி நான் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன். அப்ப ஏதாவது அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, சாக்லேட்டோ ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அப்பதான் நம்ம சொல்லுவோம் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மனித இயல்பு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்றை செய்தால், ஏதாவது கொடுத்தால் தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் என்று இந்த உலகம் சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் நமக்கு சொல்லி கொடுப்பது, தேவன் நமக்கு என்ன செய்தாலும் நன்றி சொல்வது, என்ன செய்தாலும் நன்றி சொல்வது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக நம் கண்களுக்கு தோன்றும். இது நடைமுறைக்கு ஒத்து வராதது போல தோணும். இது இயற்கை அப்படி கிடையாது. இயற்கை கொடுத்தால் நன்றி, ஆனால் தேவனுடைய வார்த்தை கொடுக்காட்டாலும் நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம். கொடுத்தால் நன்றி, கொடுக்காவிட்டாலும் நன்றி, செய்தாலும் நன்றி, செய்யாவிட்டாலும் நன்றி, நன்மை கிடைத்தாலும் நன்றி, நன்மைக்கு பதிலாக தீமை கிடைத்தாலும் நன்றி. இது வசனத்தினுடைய பாடம். அது ஹல்லேலூயா. உலக மனுஷருடைய பழக்க வழக்கம் என்பது நான் சொன்னேன். ஆனா வேதத்தின் பழக்க வழக்கம் என்பது ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுப்பது. தாவீது அதில் மிக கவனமாக இருந்தார். ஆண்டவற்றை அழுதிருக்கிறாரு, ஆண்டவற்றை ஜெபித்திருக்கிறாரு, பல நேரங்களில் புலம்பியும் இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல ஆண்டவற்றை நன்றி சொல்வது எப்பொழுதும் என்ன துதி செலுத்துகிறேன்னு சொல்றாரு. எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. கவனிக்க வேண்டியது எப்பொழுதும், அந்த வார்த்தை எல்லாவற்றுக்காகவும் சொல்லியிருக்கல. நீங்க ஒரு முறை கூட அந்த வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நான் இதை சொல்றது ரொம்ப எளிதாக தோணலாம், ஆனா அது செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனா செய்ய பழகிவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில அது பழக்கமாகிவிடும்.
அது நமக்கு ஆசீர்வாதமாக அது மாறிவிடும். ஆமென், ஸ்தோத்திரம். அழுது கொண்டு இருக்கும்போது சிரிக்க சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. ஒருவர் கலங்கி அழுதுட்டு இருக்கும்போது சிரிங்கன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனா வசனம் சொல்லுது, நீ அழுது கொண்டிருக்கும் போதும் சரி, நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போதும் சரி, உன்னுடைய வாயில ஸ்தோத்திரம் வரட்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அந்த கஷ்டமான ஒன்றை கூட நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்கள். அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கஷ்டங்களிலும் கவலைகளிலும் கண்ணீர்களிலும் நெருக்கங்களில் நான் நன்றி சொல்வதன் மூலமாக நாம் அவரை ரிலீஸ் பண்றோம்னு நினைச்சிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் வரும் பொழுது தேங்க்ஸ், நன்றி, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றதுனால நான் அவரை உயர்த்துறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அப்படி சொல்வதன் மூலமாக எனக்கு தான் உயர்வு வரப்போகிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தாவீது தேவனை துதித்தான் என்பது அவரை உயர்த்துவதற்காக அவன் நினைத்து கொண்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்திலும் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் என்ன துதின்னு ஆண்டவர் சொல்றது எதுக்கு அப்படின்னா, மகனே, என்ன உயர்த்துறதுக்காக நான் துதிக்க சொல்லலப்பா, உன்னை உயர்த்துறதுக்காகத்தான் துதிக்க சொல்றேன். ஆமீன். கண்ணீரின் நடுவில் துதிக்கிற தேவ பிள்ளைய, உங்களை உயர்த்துவதற்காகத்தான் நீங்கள் துதியுங்கள். துதிக்க 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 அந்த கண்ணீர் மாறுவதை தேவன் பார்க்க செய்வார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும் போது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அந்த வசனத்தை நீங்க படிக்கணும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தமே என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். ஒரு இடத்துல பணம் கேட்டேன், அவர் கொடுக்கல. பணம் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், பணம் கொடுக்காட்டா சவுண்டு குறைஞ்சிருச்சு. பணம் கேட்ட இடத்துல கிடைக்கல, கொடுக்காட்டா எப்படி ஸ்தோத்திரம் செய்யறது? இல்ல, தேவன் அந்த இடத்துல உனக்கு வேண்டான்னு வச்சிருப்பாரு, இல்லைன்னா வேற இடத்துல இருந்து உனக்கு தகவல் வரும்னு கர்த்தர் வச்சிருப்பாரு. இல்ல, அந்த பையன்ட்ட நீ பேச்சு வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவரே சில நேரம் திசை திருப்பி விடுவாரு. அவங்ககிட்ட வாங்கினா நீ சீரழிய போற, வேண்டாம்ப்பா வேண்டான்னு கர்த்தர் சில நேரம் அவரே தடுப்பாரு. ஆனா நமக்கு புரியாது, இந்த இயேசு ஏன் தான் இப்படி செய்யறாரோ. அப்படித்தான் நமக்கு தோணும். தேவன் செய்வதும் நன்மைக்கே, தேவன் செய்யாமல் இருப்பதும் நன்மைக்கே, செய்கிறவனை தடுப்பதும் நன்மைக்கே. அல்லேலூயா. இது நமக்கு புரியாது இல்ல, நம்ம கண்களுக்கு தெரியாது தானே. நம்ம மனுஷனை கண்ணில் பார்க்குறோம், ஆண்டோடைய கிரியை கண்ணில் பார்க்க முடியல. ஆனா ஏதோ ஒன்றை தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். எப்போதும் நன்மை மட்டும்தான் தேவன் நம்மை வழி நடத்துகிற பாதை என்று எண்ணி விடாதிருங்கள். தேவனாகிய ஆண்டவர் பல நேரங்களிலே நன்மைக்காகவும் நடத்துவார், நன்மைக்காகவும் சில குறுகிய பாதை வழியாக தேவன் நடத்துவார் என்பதுதான் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் நமக்கு. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது இப்படி சொல்கிறான். அதற்கு தாவீது 2 சாமுவேல் 6:21 அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடினேன். பின்னாடி சொல்றாரு, நான் இன்னும் நீசனாவேன், இன்னும் கூட நான் அவரை பாடி துதிப்பேன், இன்னும் அவரை உயர்த்துவேன். தாவீதை பார்த்து அவருடைய மனைவியே சொல்றார், இப்படியெல்லாம் ஒரு ராஜா இருக்கலாமா? வேலைக்கார பெண்களோடு மத்தியில இப்படி வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு, நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. சிலர் நினைக்கிறாங்க வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு அவர் சும்மா ஒரு உள்ளாடையோடு ஆடினார். அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு நிறைய வஸ்திரங்கள் இருக்கும். யூதர்களுக்கு அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் அங்கியால பண்றாங்க. ஸ்தோத்திரம், உள் வஸ்திரம், மேல் வஸ்திரம்னு நிறைய போட்டிருப்பாங்க. அப்போ ஸ்தோத்திரம், வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுதல்னு பைபிள் நிறைய இடத்துல வருது. தாவீது அந்த ராஜ வஸ்திரத்தை தான் எடுத்தாரே ஒழிய அவர் ரொம்ப அருவருப்பான உடை அணிந்திருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமாக தாவீது அப்படி செய்திருக்க மாட்டான். அந்த
உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ராஜாவுக்கான அந்த வஸ்திரத்தை கலட்டி போட்டு சாதாரணமான வஸ்திரம் உள்ளே அணிந்திருக்கும் வஸ்திரத்தோடு கூட ஆடி பாடி கொண்டிருந்த தாவீதை பார்த்து மீகாள் அவனுடைய மனைவியே சொல்றார், இப்படியெல்லாம் செய்யணுமா, இப்படியெல்லாம் அவரை துதிக்கணுமான்னு சொல்லலாம். தாவீது அதுக்கான ஒரு பதில சொல்றான், மீகாளே, உன் தகப்பனை பார்க்கிலும், நீங்க கவனிக்க, உன் தகப்பனை பார்க்கிலும், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்ன பண்ணாருன்னா என்னை தெரிந்து கொண்டார்ல, அதனால நான் அவரை என்ன செய்யறேன், நான் துதிக்கிறேன்னு சொல்றேன். மீகாளுக்கு கிடைத்த மேன்மை என்பது சவுல் மூலமாக வந்தது. மீகாள் ஏன் இப்படி சொல்றா? தாவீது அவளுக்கு புத்திமதி சொல்றான், மீகாளே நீ ஏன் இப்படி சொல்ற? தாவீது அதை உணர்றான். உனக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மை, இந்த ராஜ மேன்மை எல்லாம் எதனால் வந்தது? நீ உன்னுடைய ஒரு ராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்ததுனால் வந்தது. ஆனால் நான் ராஜாவுக்கு பிள்ளையாக பிறக்கல. ஆனா தேவன் ஆட்டின் பின்னே போன என்னை தூக்கி ராஜ மேன்மைக்கு எனக்கு கொண்டு வந்தார்னா அந்த நன்றியை நான் உணர்கிறேன். அவர் செய்ததை நான் உணர்கிறேன். உனக்கு இந்த வாழ்க்கை எளிதாக கிடைத்தது, ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை எளிதாக கிடைக்கவில்லை. எனக்கு தேவனே கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். உனக்கு எளிதாக தகப்பன் மூலமாக அது வந்து விட்டது. உனக்கு கொடுத்தது ஒரு மனிதன், உன்னுடைய தகப்பனார். எனக்கு கொடுத்தது உன்னத தேவன். எனக்கு அதை கொடுத்தார். அவரை என்னை தூக்கி எடுத்தார். வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைமை அது. எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயர்வை என் தேவன் எனக்கு கொடுத்தார். நான் வந்த பாதை அவர் கொண்டு வந்தது. நான் உயர்ந்திருக்கிற இந்த ஸ்தானம் கர்த்தர் கொடுத்தது. எனவே நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை பாடுவேன். இன்னைக்கு உங்களை என்னையும் கூட ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது மட்டும்தான் சிங்காசனத்துக்கு வந்துட்டான், அதனால அவன் துதிக்கட்டும், எனக்கு அந்த நிலைமை இல்லை நினைக்காதீங்க. உங்களை என்னையும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். எந்த விதத்திலும் அந்த இடத்துக்கு நாம் பொருத்தமானவர்கள் அல்ல. ஆனா தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பும் பாவம் மன்னிப்பும் தான் நம்மை ராஜாவின் ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீகாளுக்கு எளிதாக கிடைத்தது. ஏனென்றால் ராஜாவின் மகளாக பிறந்ததால். தாவீதுக்கு எளிதாக கிடைக்கவில்லை. தாவீதுக்கு தேவன் அற்புதம் செய்து அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களை என்னையும் கூட எடுத்துக்கொண்டால் மீகாளை போல நாம் வரவில்லை. நாமும் தாவீதை போல தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் நான் இயற்கையாக ஆண்டவருடைய ஜனம் அல்ல, நான் ஒரு அந்நிய ஜனம். கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு அவர் இரத்தத்தால் நான் அவருடைய பிள்ளையாக மாறினதுனால நான் இந்த இடத்திற்கு கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். அவர் அதற்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன்னு தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். பைபிள்ல சிலரை உதாரணங்களாக நான் பகிர்ந்து கொள்ள போறோம் சேர்ந்து. இந்த ஒரு 5 நபர்களை பற்றி பைபிள்ல சொல்ல போறோம். முதல்ல இயேசு கிறிஸ்துவை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றி உணர்வை உண்டாக்கினவர் தெரிந்த நன்றி உணர்வை நாம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அவரிடமிருந்தே கற்றுக்கொள்வோம், அவரிடமிருந்தே ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்து நன்றி உணர்வு உள்ளவராக இருந்தார். அவர்தான் நன்றி உணர்வை ஏற்படுத்துகிறவரும் கூட அவரே நன்றி உணர்வு உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்ததுன்னு இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்றார். இந்த இடத்தை நீங்க படிக்கும்போது சீஷர்களை 70 பேரை 2 பேரா ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். சீஷர்கள் எல்லாரும் போய்விட்டு அவர்கள் ஊழியம் செய்து திரும்புகிறார்கள். இயேசுவின் இடத்துல வந்து சொல்லும் போது, இயேசுவே, நாங்கள் ஊழியம் செய்தோம், ஆண்டவர் பிசாசுகளை துரத்தினார், வியாதிஸ்தர் சுகமானார்கள் என்று எல்லாம் சந்தோஷமான சாட்சிகளை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஆண்டவர் அதை குறித்து சந்தோஷப்பட்டார். அதோடு சேர்த்து, நீங்கள் உங்களுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு ஆண்டவர் பிதாட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, ஆவியிலே களி கூர்ந்து சந்தோஷம்,
தம்முடைய சீஷர்கள் போய் இப்படி எல்லாம் அற்புத அடையாளங்களை செய்து மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார்கள்னு ஆவியில கழிகூர்ந்து பிதாக்க சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால. ஏன்னா இந்த சீஷர்கள் எல்லாம் பாலகர் போல இருக்காங்க. அவங்க சாதாரண மனிதர்கள், பேதைகளாக இருக்கிறாங்க. பெரிய அறிவாளிகளும் கல்விமான்களும் கிடையாது. சாதாரணமான மீனவர்களும் சாதாரண படிப்பறிவு இல்லாத மக்களுமா இருந்தார்கள். ஆனா இப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராய் இருந்தார். நல்லா சொல்ல போனா இயேசு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பிதாவுக்கு இயேசு தேங்க்ஸ் சொல்லணுமா? ஹலோ, ஆமாவா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நன்றி சொல்லணுமா? வேண்டியதில்லை. ஏன்? அவர் குமாரன். உங்க வீட்டுக்குள்ள நீங்க அம்மா சோறு போட்ட உடனே தேங்க்ஸ்மா, குழம்பு ஊத்துனா தேங்க்ஸ்மா அப்படின்னா பிள்ளைகளே என்ன சொல்லும்னா அப்படி வேண்டான்னு சொல்லும். அந்த அந்த கணவன் மனைவி இடையில கூட தேங்க்ஸ் சொல்றோம். அந்த உறவை என்ன செய்யுதுன்னா பாதிக்கும். அதை சொல்றது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா சில என்ன சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? அப்பாவுக்கு மகன் செய்யறதுக்கு அப்பா தேங்க்ஸ் சொன்னாருன்னா அது நல்லா இருக்காது. மகனுக்கு அப்பாவோ அப்பாவுக்கு மகனோ ஒரு தேங்க்ஸ் சொல்றதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதுல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொல்றாரு. பிதா குமாரன், அப்பா மகன் என்கிற அந்த உறவின் ஒவ்வொன்றுக்கும் இயேசு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு முன்மாதிரியா இருக்கும்படி ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் 2-3 வசனங்களை சொல்லுகிறேன். யோவான் 11:41 படிக்கும்போது, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கேயும் சொல்றார், லாசரு உயிரோடு எழுப்பும் பொழுது இன்னும் லாசரு உயிரோடு எழும்பல, ஆனா அதுக்கு முன்னாடியே ஸ்தோத்தரிக்கிறார். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து பிதாவை ஸ்தோத்திரம் சொல்றார். அன்பானவர்களே, அதற்கு பிறகு அவனை உயிரோடு கூட எழுப்புகிறதையும் வேதத்தில் காண்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15:36 இங்க வசனங்கள் எல்லாம் கூட எழுதி கொண்டால் ரொம்ப நல்லது. இந்த பிரசங்க குறிப்புகள் பின்னாடி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுவதற்கும் பயன்படும். யாருக்காவது இயேசுவை பற்றி தனிப்பட்ட முறையில் அறிவிக்கும் போதும் இது பயன்படும். நீங்கள் எப்பொழுதும் வேதாகமத்தோடு ஒரு டைரி வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து சொல்றேன், நீங்க இதை எழுதுங்க. என்னைக்காவது ஒரு நாள், சில ஆண்டுகள் கழித்து கூட இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மத்தேயு 15:36 படிக்கிறேன். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்றார் ஆண்டவர். ஒவ்வொரு முறையும் பிதா கிட்ட பேசும்போது நன்றி சொல்வதில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். இதை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவே நன்றி சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியம் நன்றி சொல்வதற்கு கட்டாயம் செய்ய வேண்டும். கடைசியாக இயேசு கிறிஸ்து ராபோஜனம் இருக்கும்போது கூட, அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது கூட, மத்தேயு 26:26-27 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். இந்த இடம் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கான இடமா என்றால் அப்படி பார்க்க தெரியாது. இயேசு கிறிஸ்து இன்னும் சில நேரத்தில் அவர் கைது செய்யப்பட போகிறார், அவர் அடிக்கப்பட போகிறார் என்ற ஒரு நிலைதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவையே எப்படி சொல்றாருன்னா அவருடைய மரணத்துக்கு ஒப்பாகத்தான் சொல்றார். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பஸ்காவில் சீஷர்களுக்கு சொல்றார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, அதை பிட்டு கொடுக்கிறாரு. என் சரீரம் பிற்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த திராட்சை ரசமானது என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது என்னுடைய சரீரத்தில் இரத்தம் எல்லாம் சிந்தப்படும் என்பதை வெளிப்படுத்துறாரு. ஆனா அப்பொழுதும் கூட தன்னுடைய பாடு மரணங்களையும் மரணத்தையும் வெளிப்படுத்துகிற இடத்துல கூட அவர் ஸ்தோத்திரம் செலுத்திதான் அந்த அப்பத்தை கொடுக்கிறதை வாசிக்கிறோம். எனவே தாவீது சொன்ன அந்த வசனமும் இயேசுவினுடைய வாழ்க்கை முறையும் ஒன்றாக இருக்கிறது. தாவீதும் அதைத்தான் சொல்றார், நான் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படியே வாழ்ந்தும் காண்பித்தார். காரணம், அவர் தாவீதின் குமாரன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து தாவீது சொன்னதை அவர் படித்திருக்கிறார். அவர் ஏற்கனவேயும் அவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். அவர் பிதாவுக்கு நன்றி செலுத்துவதில் உண்மை உள்ளவராக இருந்தார். இரண்டாவது நபராக ஒருவரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் 20, 21 வசனங்களை படிக்கும் போது யோபு எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். நீங்களும் நானும் நன்றி உள்ளவளாக இருப்பதற்கு யோபு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறார். யோபுவை மறந்து விடக்கூடாது. நான் பலமுறை சபையில் கேட்டிருக்கிறேன், அதிகமாக உபத்திரவப்பட்ட ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் பலரும் கூட யோபுவைத்தான் சொல்லுவார்கள். யோபுவின் வாழ்வில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறான். யோபுவின் உபத்திரவங்களையும் நம்முடைய உபத்திரவங்களையும் ஒருவேளை சதவீத கணக்கில் ஒப்பிட்டு பார்த்தால் எத்தனை சதவீதம் அப்படின்னா நாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்க முடியும். யோபுவின் உபத்திரவத்தோடு நம்முடைய உபத்திரவத்தை ஒப்பிடவே முடியாது. காரணம், யோபு உபத்திரவத்தில் மிக வியாகுலப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் யாருக்கும் நடந்ததில்லை. யோபுவின் வாழ்வில் இருந்த அதிக உயரமும் உண்டு, அவனுடைய வாழ்வில் மிகவும் தாழ்வான ஆழமான பகுதிகளும் உண்டு. அதிகமான உயரமும் உண்டு, அதிகமான பள்ளமும் உண்டு. அவன் வாழ்வில் மிக ஐஸ்வர்யம் நிறைந்தவனாக ஒரு ராஜா போல வாழ்ந்தவன் ஒரு சாதாரண குடிமகனை விட கீழான நிலைமைக்கு போய்விட்டான். எல்லாவற்றையும் இழந்து போனான் அவன் வாழ்வில. அதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்வதை கேட்டு கேட்டு அவனே வேந்திருப்பான். அடுத்த முறை வரும்போதும் அவன் இதைத்தான் நினைச்சிருப்பான். ஒருத்தன் ஓடி வரும்போது அவன் சொல்றான், ஐயா சபையர் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சொல்றான், எல்லா ஆடு மாடுகளும் போயிடுச்சுது, எல்லா ஒட்டகங்களும் போயிடுச்சுது, எல்லா விதமான கழுதைகளும் போயிடுச்சுது. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த வார்த்தை வரும்போது அவனுக்கு தோணும், இவனும் என்ன சொல்ல போறான்னு யோபுவுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இவனும் ஒரு கண்ணீரின் கதையைத்தான் சொல்ல போறான். இவனும் ஒரு பெரிய பிரச்சனைய ஆபத்தை தான் சொல்ல போறான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நீங்களும் அந்த பாதையில போயிருக்கிறீங்களா? யோபு அளவுக்கு உங்களுக்கு இப்படி செய்தி வராட்டாலும் யோபுவுக்கு வந்தது போல சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்க கூடும். என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், அந்த பிரச்சனையிலிருந்தே நம்ம இன்னும் வெளியே வராமல் இருக்கும்போது அடுத்து ஒரு செய்தி வரும்ல, எல்லாமே நாம் விரும்பாததாக சில நேரம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்தி வரும் பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி இல்லாம வேதனைப்படுத்துவது போல, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இப்படி இல்லைன்னு திடீர்னு சொல்லிட்டாங்களேன்னு இன்னொரு பக்கம் திரும்பும் போது அங்க சொல்லுவாங்க, இந்த கண்ணாடி வீட்டுல உடஞ்சி போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஐயோ பொருள் உடஞ்சி போயிடுச்சேன்னு கவலையில இருக்கும்போது ஏதாவது ரூபா தொலைஞ்சு போயிடும். இப்படி தொடர்ந்தேர்ச்சியாக சில நேரங்களில் மனம் கவலைப்படுகிறது போல திரும்ப திரும்ப நடக்கிற அனுபவங்கள் வரும் பொழுது நீங்கள் யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். யோபு சொல்லுகிறான் 1ஆம் அதிகாரத்தில் 20, 21 படிக்கும் போது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த 2 வசனத்தை படிச்சா நமக்கு அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்காது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் மற்ற பகுதிகளையும் படிக்கும் போதுதான் நமக்கு புரியும், யோபு செய்தது அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி அவனால் அப்படி செய்ய முடிந்தது? எப்படி அவனால் செய்ய முடிந்தது? இது எல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது. மொத்தமாக இழந்து போனான், எல்லாம் இழந்து தனியாக நிற்கிறான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு வாரி வழங்கிய மனிதனுக்கு இப்பொழுது அவனுக்கே கஷ்டம், அவனுக்கே ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல சொல்றான், நான் நிர்வாணியா தான் வந்தேன், நிர்வாணியா திரும்புவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் தான் எனக்கு தந்தாரு, அவர் தான் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்றது கூட சொல்லிடலாம். ஆனா ஸ்தோத்திரம்னு வருமா? வருமா பிரதர், சிஸ்டர்? வருமா? வரணும். யோபு எப்படி அதை சொன்னான்னு தெரியல. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு அடையாளமா இருந்தது. அவன் இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கு தேவன் அவனுக்கு கொடுத்தார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் யோபுக்கு இருந்த அந்த
விசுவாசமும் உறுதியும் தான். முதல் அதிகாரத்தில் இருந்த அந்த விசுவாசம் உறுதிதான் கடைசி அதிகாரத்தில் கிடைத்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கான காரணம். முதல் அதிகாரமும் மிக முக்கியம், கடைசி அதிகாரமும் ரொம்ப முக்கியம். இதுக்கு இடையில தான் யோபு ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசமும் நன்றி உணர்வும் வெளியேறினது. அன்பானவர்களே, இயற்கையாகவே நன்றி சொல்லுகிறவனாகவும் இருந்தான், துன்பத்திலும் துயரத்திலும் நன்றி சொல்லுகிறவனாக இருந்தான். நன்றி சொல்லக்கூடாது அப்படின்ற இடத்துலையும் அவனை கட்டாயப்படுத்தினாலும் அவன் நன்றி சொல்வதை யாராலும் தடுக்க முடியல. அப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொன்னான். இவனே நன்றி சொல்றான், அவளை அதுவே பெரிய விஷயம். தண்ணீரில இழப்புல நன்றி ஆண்டவரேன்னு சொல்வதே கஷ்டம். ஆனா அதை சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லாதன்னு தடுக்கிறதுக்கு ஒரு ஆள், அது யாரு? சில நேரத்துல நம்மளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கு தடையா இருக்கிறது யார் தான் முக்கியமா இருக்கான்னா, நம்ம வீட்டுல உள்ள ஆள் தான். ஹலோ, ஆண்டவருக்குள்ள வளருவதற்கும் ஆண்டவரை துதிப்பதற்கும் நாமளே கஷ்டப்பட்டு விசுவாசத்தில் நிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அதை உடைக்கிற ஆள் எங்கிருந்து முதல்ல வர்றாங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ள இருந்தே. அல்லேலூயா, ஆமேன். தாவீதுக்கும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு இடையூறு பண்ணது யாருன்னா மீகாள் தான். வீட்டுக்குள்ள உள்ள ஆள் தான் ரொம்ப, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள்கிட்ட ரொம்ப கவனமாவே இருக்க வேண்டியது இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோபுவுக்கும் எங்க இருந்துன்னா கிச்சன்ல இருந்தா சவுண்டு கேக்கு. என்னன்னா, இன்னுமா ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறேன், இன்னுமா இருக்கிறேன். ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும், போதுமையா இத்தனை காலம் தோத்திரம் தோத்திரன்னு போதும், நிறுத்தும், இதுக்கு மேலேயுமா தோத்திரம் சொல்லணும், போதும் என்று சொல்லுகிற வார்த்தை வீட்டுக்குள்ளே இருந்து வருகிறது. இதெல்லாம் எதற்குன்னா ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துறாரு. சகோதரா சகோதரி, சில நேரம் கிச்சன்ல இருந்து மட்டும் வராது, முன்ரூம்ல இருந்து வரும். நான் கிச்சன் சொன்ன உடனே பாஸ்டர் பெண்களே சொல்ல நினைச்சிடாதீங்க. சில நேரம் கிச்சன்ல இருக்கிற பெண்ணுக்கு முன்ரூம்ல இருந்து சவுண்டு வரும். போதும் போதும் வயாம முக்காடை போட்டுக்கிட்டு தோத்திரம் தோத்திரம்னு கிடக்காத. நீ அழுது அழுது ஜெபம் பண்ணி தான் வீடே அழுது கிடக்கு. நீ அழுகையை நிறுத்து, போதும். வயாம பைபிள் தூக்கிட்டு கிளம்பிடுறா சர்ச்சுக்கு. போனா போதாது, ஒரு நாளைக்கு வாரம் முழுசும் ஓடணுமா? ஒரே ஜெபம் தானா? அந்த மரியாக்கா பக்கத்து வீட்டு மரியாக்களை பாரு, அது எப்போமாவது தான் போகுது, தீபாவளிக்கு கிறிஸ்துமஸுக்கு தான் போகுது. நீ என்னன்னா வாரம் ஓடுற. சில நேரத்தில் நமக்கு அடுத்தாலே சொல்லுவாங்க, அவளை பாரு, இவளை பாரு, அவனை பாரு, இவனை பாரு. அவளும் அவளும் கிறிஸ்டின் தானே, அவ கூழ் ஊத்துறதுக்கு அவள் வரியெல்லாம் கொடுக்குற, நீ ஏன் கொடுக்க மாட்டேங்க? அல்லேலூயா. அவ அப்படி செய்யற, நீ இப்படி செய்ய மாட்டேங்கிறிய. அவன் அப்படி போறான், அவனும் கிறிஸ்டின் தானே, அவனும் அந்தோணி தானே. அவனை பாரு, திடீர்னு மொட்டை போட்டுக்கிறான் கோயிலுக்கு, அவனு ஒரு பெரிய சிலுவையை தொங்க விட்டுருக்கானே. அவன்லாம் அப்படி செய்யறான், இப்படி செய்யறான். நீ எதுக்கு இப்படி ஏசுன்னு இப்படியே வைராக்கியமா கிடக்குற? ஆதியில் வந்தவனே இப்படி இருக்கா, நீ பாதியில வந்தவன் இப்படி கிடை. அது வேற சொல்றாங்க. அவன் பிறந்ததே கிறிஸ்தவன் தான். அவனை பாரு, அவன் தோத்திரமும் பண்ணிக்கிறான், சர்ச்சுக்கும் போய்க்கிறான், அவன் நண்பரோட சினிமா தேட்டருக்கும் போய்க்கிறான். முதல் காட்சி, முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறான், எல்லாமே செய்யறான். திடீர்னு புகையா மேகமா விடுறான். ஆதியில வந்தவனே இப்படி இருக்கும்போது நீ பாதியில் தானே வந்த? நீ இன்னைக்கு தானே கிறிஸ்டியன் ஆயிருக்க, உனக்கு என்ன அவ்வளவு வைராக்கியமா? அப்படிலாம் கேட்கிறான். தோத்திரம் செலுத்துவதே கஷ்டம், கஷ்டத்துல கண்ணீர்ல. ஆனாலும் வைராக்கியமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அவருக்காக வாழணும்னு நினைக்கும் போது சில தடைகளும் இடையூறுகளும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்தே சில நேரம் வரும் பொழுது அதையும் தாண்டி சொல்லணும், ஆண்டவருடைய கைகளிலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமான்னு யோபு சொன்னது போல, உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விடாமல் தடுக்கிற இடத்தில் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று. அன்னாளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அன்னாலும் கூட தேவன் இடத்தில் நன்றி உணர்வுள்ளவளாக இருந்தவள் தான். அப்பொழுது அவள் 1 சாமுவேல் 1:26 படிக்கிறேன். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்.
27, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம், ஆண்டவரை பணிந்து கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு படைப்பதே ஒரு பெரிய நன்றி செலுத்துவதற்கான ஒரு நாள். அவனை கொடுக்கும் போது கூட அவளுக்கு நன்றி செலுத்துதல் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துதல் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, செய்கையாலும் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். பல நேரங்களில் வார்த்தையால் மட்டும் சொல்லிவிடாதிருங்கள், அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நன்றி உணர்வு என்பது வார்த்தைகளாலே வர வேண்டும். இரண்டாவதாக அந்த வார்த்தை மனசிலிருந்து வரணும், உள்ளத்திலிருந்து வரணும். மூணாவது, வெறும் வார்த்தைகளாக மட்டும் நின்று விட வேண்டாம். நாம் கர்த்தருக்கு கொடுப்பதாலும், நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் இழப்பதன் மூலமாகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லேலூயா. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, என்னடா இப்போ இடையில உனக்கு என்ன அவசரம், பேக்க கொண்டு கொடுக்கணுமா, வச்சிருந்தானடா, நடந்துகிட்டே இருக்கணுமாடா, ஆராதனையில உட்கார்ந்தா கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகளால் மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாக மட்டுமல்ல, கொடுப்பதாலும் தியாகத்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். இந்நாள் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக அவனுக்கு என்னத்தை கொடுக்க, என்ன சொல்ல முடியும்? தன் குமாரனையே கொடுத்து அவள் நன்றி கடன் செய்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதை பற்றி சொல்ல வேண்டாம், நான் ஏற்கனவே சொன்னேன். நன்றி செலுத்துவதில் மிக உயரத்தில் இருக்கிறான் தாவீது. சங்கீதம் 100 படித்து பாருங்கள். அதுல ஆமென் ஸ்தோத்திரம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள்னு சொல்றாரு. அன்பான கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்கிறதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு மனிதன் யார்? லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்தால், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். இது நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வேத பகுதி. 10 பேர் சுகம் பெற்றதில் ஒருவன் திரும்ப வந்து ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுகிறான். பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தானே, எல்லாரும் குஷ்டரோகிகள் தான், எல்லாரும் கஷ்டப்பட்டவர்கள் தான், எல்லாரும் தான் சுகமானார்கள். ஆனா எல்லாருடைய மனநிலையும் வேற, இவனுடைய மனநிலையும் வேற. மீதி 9 பேருக்கு ஏன் அந்த உணர்வு வரவில்லை? அவர்கள் சுகமடைந்த உடனே சந்தோஷப்பட்டிருப்பார்கள், அதை கொண்டு எல்லாரிடத்திலும் சொல்லி இருப்பார்கள். நான் தன் சுகமடைந்த சந்தோஷம் கூட நன்றி உணர்வை மறைத்து விட்டது. ஆனால் இவனுக்கோ அவன் சுகமடைந்த சந்தோஷம் கூட நன்றி உணர்வை மறைத்து விடவில்லை. பல நேரங்களில் நம்முடைய உயர்வும் நம்முடைய ஆசீர்வாதமும் கூட நன்றி உணர்வை மட்டுப்படுத்திவிடும். எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நன்மை நடந்து பூரிப்பு ஏற்பட்டாலும் சரி, நன்றி உணர்வை அது தடுத்துறவே கூடாது. நாம எவ்வளவு சந்தோஷத்திலையும் அவருக்கு நன்றி சொல்லிவிட வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒரு பெரிய வாகனம் வாங்கலாம், ஒரு பொருள் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு அந்த சந்தோஷத்துல தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. அல்லேலூயா. இந்த சோதனை ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பாராத ஒரு நன்மை நமக்கு நடந்துருச்சுன்னா அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருவோம். அந்த இடத்துல தேவனை மறந்துடுவோம். நாம தான் அதுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், அதுக்காகத்தான் காத்திருப்போம், அதுக்காகத்தான் ஆண்டவட்டம் பல நேரம் வேண்டி இருப்போம். ஆனா அது நடந்துரும். ஆனா அது நடந்த சந்தோஷம் பெருக்கு மகிழ்ச்சியில இதுக்கு காரணமானவரை மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பூரிப்பு ஏற்பட்டாலும், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே எனக்கு செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்வதற்கு உங்கள் நன்றி உணர்வை சந்தோஷம் தடுத்து விடக்கூடாது. அன்பானவர்களே, மரியாள், நான் சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். லூக்கா 1:46 அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கழிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று
மரியாள் ஆண்டவரை உயர்த்துகிறாள். உண்மையா எத்தனை கன்னி பெண்கள் மரியாளை போல நன்றி செலுத்துவார்கள்னு தெரியாது. ஏன்னா அது ஸ்தோத்திரம், ஒரு விகற்பமான ஒரு சூழ்நிலை, இயற்கைக்கு மாறான ஒரு சூழ்நிலை. திருமணமாக முன்பே பரிசுத்தாவியினாலே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது எல்லாராலும் வரவேற்கப்படக்கூடியதாக இருக்காது, அல்லது எல்லாரும் அதை விரும்புவார்களா என்றும் தெரியாது. மரியாளை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். அவள் தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்தாள். தேவனுக்காக எதையும் செய்வதற்கு, தியாகம் செய்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பக்குவமுடையவளாக இருந்தாள். உண்மையாகவே மரியாள் பாராட்ட வேண்டியவள் தான். அதனாலதான் ஆண்டவர் அவளுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பலரிடத்தில் இந்த காரியம் கேட்டிருக்கப்படுமானால், அல்லது இந்த வாய்ப்பு நிறைய பெண்களிடத்துல வேண்டுமா என்று கேட்டிருந்தால், பெரும் பகுதியினர் எனக்கு வேண்டாம் என்றுதான் சொல்லியிருப்பார்கள். ஏனென்றால் இந்த உலகம் வெவ்வேறு விதமாக பேசிவிடுமே என்று அச்சப்பட்டிருப்பார்கள். ஆனா மரியாளோ பரவாயில்லை, உலக ரட்சகரை நான் பெற்றெடுப்பதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு மரியாள் சொன்னது மட்டுமல்ல, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுன்னு சொன்னால் என்றால் ஒரு பெரிய விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்த நாளிலே அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கு தேவன் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஒரு முறை கூட நன்றி சொல்லுகிறோம். ஐயா கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். தேவனே ஒரு முறை கூட ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. தயவு செய்து சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுமா இந்த நேரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நான் ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. ஒரு முறை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். கைத்தட்டி பாடலாமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். எல்லாரும் சேர்ந்து, இல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான்
செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். எல்லாத்துக்காக நன்றி ஆண்டவரே, எல்லா நாளும் நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லார் கண்களும் மூடி இருக்கும் போது இந்த காலையில கர்த்தர் உங்க கூட பேசி இருந்தார். ஹல்லேலூயா. இந்த செய்தியில ஏதோ ஒரு வார்த்தை உங்க மனசுல கர்த்தர் கொடுத்திருப்பாரு, உங்க கூட ஆண்டவர் பேசியிருப்பாரு. ஹல்லேலூயா. முழு செய்தியும் உங்களுக்கு ஒருவேளை தொடுதலா இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரே ஒரு வார்த்தை உங்க உள்ளத்துல திரும்ப திரும்ப தொனிச்சிருக்கும். நேரடியாக உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை ஒரு பெரிய ஒரு ஈட்டியை போல உள்ளே பாய்ந்திருக்கும். இந்த காலையில் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி என்னை தாழ்த்துற ஆண்டவரே. சில நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்தது உண்டு. துக்கம் சில நேரம் நன்றி உணர்வை மறைச்சிருக்கு, சில நேரம் சந்தோஷம் என் நன்றி உணர்வை மறைச்சிருக்கு, சில நேரம் சில மனிதர்கள் நன்றி உணர்வை மறைக்க பண்ணினார்கள். என் வாழ்க்கையில நன்றி உணர்வு இல்லாததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. வரும் காலங்களில் என் நன்றி உணர்வை எதுவும் எவரும் என் நன்றி உணர்வை எடுத்து போட முடியாது ஆண்டவரே. நான் நன்றி உணர்வு உள்ளவனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ல முடியுமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வார்த்தைக்காக நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வேலையிலும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலும், எங்கள் பொருளாதாரத்திலும், எங்கள் ஆரோக்கியத்திலும், எங்களுடைய ஊழியத்திலும், எல்லாவற்றிலும் ஆண்டவரே எப்பொழுதும் நன்றி சொல்ல விரும்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்தாலும் நன்றி, கர்த்தர் எடுத்தாலும் நன்றி என்று சொல்லக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் எங்கள் தேவனாகிய ஆண்டவர் நாங்கள் இழந்ததை பல மடங்கு திரும்ப தர உம்மால் கூடும். எங்கள் தேவனாகிய ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்வது இல்லை. எங்கள் வாழ்வில் சத்துருவின் தலைகளை நசுக்கி எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், தடைகளை உடைக்க முடியும் ஆண்டவரே. தடைகளையும் போராட்டங்களையும் உடைக்க முடியும் ஆண்டவரே. நீர் செய்வது போல யார் செய்ய முடியும் ஆண்டவரே? என்னவானாலும் சரி, நீர் தான் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதத்தின் ஆண்டவர், நீர் தீமை செய்வதில்லை. எப்பொழுதும் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி நாள் வரைக்கும் காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆயுசு காலங்களில் இதுவரை நடத்ததுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகமும், சமாதானமும், அவருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சொல்லுவோம். ஆமென்.